ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், என்ன ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ஐஎன்எம்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்டிஆர் சீரிஸ்ல ரிவிஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்எம்ல வந்து என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்பாங்க, எப்படிலாம் நம்ம வந்து அப்ரோச் பண்ணலாம்ன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, இதெல்லாமே நம்ம ரிவிஷன் மாதிரி நம்ம கொண்டு போகலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பாருங்க கொஸ்டின் பார்க்கலாம். சார் ஃபர்ஸ்ட் பாருங்க, மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஜேர்னலிஸ்ட் அண்ட் ஆத்தர், அதாவது பத்திரிகைகள் மற்றும் ஆசிரியர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி எப்பவுமே எக்ஸாம்ல கேட்பாங்க, கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, யார் யாருன்னா விஷயங்கள் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா, ஃபர்ஸ்ட் பாருங்க சம்வாத் கௌமுதி. சரிங்களா, இது யார் வந்து பார்த்தீங்கன்னா கௌமுதி யார் எழுதினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் தான் பண்ணிருப்பாரு. ஓகேங்களா, உங்களுக்கு தெரியும் ராஜாராம் மோகன் ராய் வந்து தெரியும். இந்திய சீர்திருத்தவாதத்தினுடைய தந்தை யாருன்னா ராஜாராம் மோகன் ராய் தான். அது மட்டும் இல்லாம பிரம்ம சமாஜம் 1828 உருவாக்கி இருப்பார். இந்த விஷயம் நீங்க படிச்சிருப்பீங்க. அது மட்டும் இல்லாம சதி ஒழிப்புக்கு ஒரு முக்கியமான ஒரு தூண்டுகோலா இருந்தது யார் அப்படின்னு பார்த்தா ராஜாராம் மோகன் ராய் தான் இருந்திருப்பாரு. இவருடைய தூண்டுதலின் பேரில் தான் என்ன பண்ணிருப்பாருன்னா வில்லியம் பென்னிங் பிரபு சதி ஒழிக்கப்பட்டிருக்கும். அதாவது 1829 உடன்கட்டை ஏறுதல் என்பது ஒழிக்கப்பட்டிருக்கும். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க, கண்டிப்பா எக்ஸாம்பிளுக்கு எது வாய்ப்பு இருக்கு. ஓகே, அடுத்து பாருங்க சார் பெங்காலி. சரி, பெங்காலி யார் சார் எடுத்தாங்க அப்படின்னு பார்க்கலாம். சார் பெங்காலி வந்து பாத்தீங்கன்னா சுரேந்திரநாத் பானர்ஜி. ஓகேங்களா, இந்த சுரேந்திரநாத் பானர்ஜி வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார் அவங்களுக்கே தெரியும் ஐசிஎஸ் தேர்வில் வந்து பார்த்தா முதல்ல தேர்ச்சி பெற்றவர் யாருன்னா சத்யேந்திரநாத் தாகூர். நீ படிச்சிருப்பீங்க, 1863 பாஸ் பண்ணிருப்பார். சரிங்களா, 1863 சத்யேந்திரநாத் தாகூர் வந்து பாஸ் பண்ணிருப்பார். பட் இருந்தாலும் இவரும் சுரேந்திரநாத் பானர்ஜி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஐசிஎஸ் குடிமை பணி தேர்வில் தேர்ச்சி பெற்று வயது வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கிறதுக்காக பார்த்தா அவருடைய ஐசிஎஸ் பணி வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆங்கிலேய அரசாங்கம் கேன்சல் பண்ணிருக்காங்க. இது மாதிரி விஷயங்கள் கூட நடந்திருக்கு. ஓகேங்களா, அப்போ இவர் வந்து சுரேந்திரநாத் பானர்ஜி இது மட்டும் இல்லாம இந்திய தேசிய கழகம் அதாவது 1876 வந்து உருவாக்கி இருப்பார். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, சுரேந்திரநாத் பானர்ஜி அவருடைய பெங்காலி பத்திரிகை. அடுத்து ராஷ்டிரோப்தார். ராஷ்டிரோப்தார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி. அதாவது உங்களுக்கு இந்தியாவினுடைய முதுபெரும் மனிதர் யாரா தாதாபாய் நவ்ரோஜி தான். இந்த பத்திரிகை மாதிரி எழுதிருக்காரா இல்ல, இந்தியாவினுடைய குரல் வாய்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியாவினுடைய குரல் என்ற இது பாத்தீங்கன்னா பத்திரிகை அவரால் தான் எழுதப்பட்டது. அது மட்டும் இல்லாம இவருடைய கோட்பாடு என்று சொல்லுவாங்க. அதை வறுமையும் பிரிட்டிஷினுடைய ஆட்சியை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, அதாவது சில்வர் சுரண்டல் கோட்பாட்டை பத்தி சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம இவர் ஏற்படுத்திய சங்கங்கள் இந்திய சங்கம், அதாவது இந்தியன் சொசைட்டி 1865 இந்தியன் சொசைட்டி. சரிங்களா, 1866 கிழக்கிந்திய அமைப்பு வந்து கிழக்கிந்திய சங்கத்தை கூட உருவாக்கி இருப்பார். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாம இங்கிலாந்து பார்லிமெண்டில் தேர்வு செய்யப்பட்ட ஒரு முதல் இந்தியர் யார் அப்படின்னா இவர் தான். 1892 இங்கிலாந்து பார்லிமெண்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் யார், நம்முடைய தாதாபாய் நவ்ரோஜி. ஞாபகம் வச்சு. ஓகேங்களா, இந்தியாவினுடைய முதுபெரும் மனிதர் நீங்க மறக்கவே கூடாது, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாம ஒரு இந்தியா குரல் இன்னொரு பத்திரிகை பேர் ஞாபகம் வச்சுங்க, இந்தியாவின் குரல். இந்தியாவின் குரல் எனது வந்து ஆரம்பிச்சு பாருங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா, அடுத்து பாருங்க சார் மராட்டா. மராட்டா யாருன்னா பி பாலகங்கார திலகர். ஓகேங்களா, மராட்டா என்பது அது மட்டுமா பண்ணிருக்காருன்னா ஒரு இன்னொரு பத்திரிகை கூட பண்ணிருக்காரு கேசரி. சரிங்களா, இந்த ரெண்டு பத்திரிகை வந்து பாத்தீங்கன்னா பாலகங்கார திலகர் தான் பண்ணிருப்பாரு. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அந்த மராட்டா என்பது ஆங்கில மொழியில வந்திருக்கும். சரிங்களா, கேசரி என்பது என்ன வந்திருக்குன்னா மராட்டால வந்திருக்கும், மராத்தி லாங்குவேஜ்ல வந்து. ஓகேங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ ஒரு இதழ்கள் பத்தி கேட்கறதுக்கான எல்லா வாய்ப்பும். ஓகேங்களா, காந்தியோட பத்திரிகை என்னோட கேட்கலாம், ஹரிஜன் பத்திரிகை படிச்சிருப்பீங்க. அன்னி பெசன்ட் அம்மையாருடைய நியூ இந்தியா பத்திரிகை, இது மாதிரி பத்திரிகைகள் கேட்கறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. ஹிந்து யாரு, ஜி சுப்பிரமணியம் ஐயர். அவர் சுதேசி மித்திரன் யாருன்னா அவர் தான், ஜி சுப்பிரமணிய ஐயர் தான் பண்ணார். இது மாதிரி அவருடைய பத்திரிகைகள் எல்லாமே கேட்கறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு. அதை நல்லா படிச்சுட்டு போங்க. ஓகேங்களா சார், அடுத்து என்ன ஆப்ஷன் வந்து மேட்ச் பண்ணும்போது பாருங்க சார். சமாதானம் 3. சரிங்களா, 3124. ஓகேங்களா, ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டி. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ரொம்ப முக்கியமான விஷயம், ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பாருங்க சார். அடுத்து பாருங்க, ரொம்ப ஒரு செஷன் பத்தி கேட்டிருக்காங்க. அதாவது காங்கிரஸ் மாநாடுகள் எப்பவுமே கேட்பாங்க. முதல் மாநாடு, 2வது மாநாடு, 3வது மாநாடு எங்க நடந்துடலாம், நல்லா படிச்சு போவாங்க. ஓகேங்களா, பட் இருந்தாலும் சூரத் பிளவு என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த சூரத் பிளவை பத்தி கேட்டிருக்காங்க பாருங்க. முதல்ல பின்வரும் கூட்டுகளை கவனிக்கும் கேட்டிருக்காங்க பாருங்க. 1907 ஆண்டு சூரத் பிளவு வந்து நிகழ்வானது முன்னதாகவே பூனாவில் திட்டமிடப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, கரெக்டான ஒரு விஷயம் தான். சரிங்களா, அடுத்து பார்க்கலாம். தீவிர தேசியவாதிகளால் முன்னர் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் மிதவாதிகள் நீக்க விரும்பினர் சொல்றாங்க. கண்டிப்பா விரும்பினாங்க. சரிங்களா, அது ஒரு முக்கியமான விஷயம். இந்த மாநாட்டிற்கு பக்கிம் சந்திர சட்டர்ஜி தலைமை தாயார் கொடுத்தாங்க. இது தவறான விஷயம். யார் இருப்பார் அப்படின்னா ராஷ் பிகாரி கோஷ் இருப்பார். சரிங்களா, யாரு, ராஷ் பிகாரி கோஷ். ராஷ் பிகாரி கோஷ் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். சரிங்களா, 1907 1908 மெட்ராஸ் மாநாடு, அதுவும் வந்து ராஷ் பிகாரி கோஷ் தான் தலைமை தாங்கியிருப்பாரு. சரி, சார் சூரத் பிளவை பத்தி நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுக்கு வங்க பிரிவினை என்பது 1905 நடந்திருக்கும். ஓகேங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா அப்போதிலிருந்து பல மிதவாதிகளும்
தீவிரவாதிகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து மனக்காசோட இருப்பாங்க. தீவிரவாதிகள் யார் தெரியும் உங்களுக்கு? பால கங்காதர திலகர், லாலா லஜபதி ராய், சரிங்களா, பிபின் சந்திரபாய் தீவிரவாதிகள் சொல்லுவாங்க. சரி, மிதவாதிகள் யாருப்பா? கோபாலகிருஷ்ண கோகலே, தாதாபாய் நௌரோஜி, இவங்களாம் வந்து மிதவாதிகள் சொல்லி இவங்க 2 பேருக்குள்ளே வந்து நிறைய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது. இதனால காங்கிரஸ்குள்ள ஒரு பெரிய பிரச்சனையா ஏற்பட்டுச்சு. ஓகேங்களா, என்ன சொல்றாங்க பாருங்க, 1907ல பிளான் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா பூனாவில் தான் பிளான் பண்ணாங்க. சரிங்களா, பூனா என்பது எங்க இருக்கு? மகாராஷ்டிராவில் இருக்கு. அப்போ பால கங்காதர திலகர் வந்து பாத்தீங்கன்னா பிறந்த ஊருக்கு மகாராஷ்டிரா தான். சரிங்களா, அப்போ மகாராஷ்டிரா வந்து முக்கியமான ஒரு ஃபேமஸான ஒரு அங்க வச்சுன்னா பாத்தீங்கன்னா கண்டிப்பா பிரச்சனை வெடிக்குன்றதுக்காக இவங்க என்ன பண்ண திட்டமிட்டு சூரத், அதாவது குஜராத்துக்கு மாற்றப்பட்டது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா, அப்போ சார் அப்ப சூரத்தில் முதல்ல பிளான் பண்ணது எங்க பண்ணாங்க? சூரத்ல மீட்டிங் வந்து முதல்ல எங்க பிளான் பண்ணா? பூனால பண்ணாங்க. அது வந்து சூரத்துக்கு மாற்றப்பட்டது. அதை வந்து ராஜ் பிகாரி கோஷ் வந்து தலைவராக போடப்படான்னு சொல்லிட்டு பெரோஷா மேத்தா சொல்வார். அதாவது மேத்தா காங்கிரஸ் கூட சொல்லுவாங்க மிதவாதிகள். சரிங்களா, அது மட்டும் இல்லாம இந்த ராஜ் பிகாரி கோஷுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய ஆப்போசிட்டா வந்து தீவிரவாதிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லாலா லஜபதி ராயை நிக்க வச்சாங்க. ஓகேங்களா, அதாவது பஞ்சாபின் சிங்கம் என்று அறியப்பட்ட லாலா லஜபதி நிக்க வைக்கும் போது அவர் என்ன சொல்லுவாங்க? சரி, ஓகே, நம்ம கட்சிக்குள்ளேயே பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய என்ன சொல்லுவாங்க, தேர்ந்தெடுக்கக்கூடிய பத்திரங்கள் கொடுப்பாங்க. அதை வந்து வேணாம்னு சொல்லிட்டு போயிடுவார். ஓகேங்களா, நீ வந்து ராஜ் பிகாரி கோஷ் ஜெயிக்க வச்சு அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. அப்ப அந்த சூரத்தில் தான் மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் பிரிந்தார்கள். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாம இவங்க எப்ப சார் ஒன்னா சேர்ந்தாங்க அப்படியோட எக்ஸாம்பிள் உங்களுக்கு கேட்கலாம். லக்னோ மீட்டிங் ரொம்ப முக்கியமானது. 1916ல ஒன்னா சேர்ந்திருப்பாங்க. லக்னோ செஷன்ல வந்து ஒன்னா சேர்ந்திருப்பாங்க. அதுக்கு யார் தலைமை தானாங்க? ஏசி மஜும்தார். சரி, அம்பிகா சரண் மஜும்தார் தான் வந்து அதுக்கு தலைமை தாங்கினாரு. ஞாபகம் வச்சு. ஓகேங்களா, இது மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எக்ஸாம் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, அப்ப ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்கும்போது 3வது ஸ்டேட்மெண்ட் தவறு. பங்கிம் சந்திர சட்டர்ஜி உங்களுக்கு தெரியும், வந்தே மாதரம். சரிங்களா, அந்த நம்முடைய தேசிய பாடலை எழுதியிருப்பார் பங்கிம் சந்திர சட்டர்ஜி. அவர் எந்த மீட்டிங் தலைமையிலாம் தாங்கிருக்க மாட்டார். ஓகேங்களா, அப்போ 1 மற்றும் 2 தான் சரி. அப்போ ஆன்சர் வந்து பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா பி தான் அதுக்கான ஆன்சர். ஓகேங்களா, சரி, ஓகே சார். அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். அடுத்து அது புரட்சிகர தேசியவாதிகள் பிரிவில் இல்லாதவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேங்களா, இதுல பாருங்க சார், ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாருங்க. பிரபுல்லா ஷாகி மற்றும் பரிந்தர் குமார் கோஷ், குதுராம் போஸ், சிதன் தாஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சார், யாரு சார் புரட்சிகர தேசியவாதிகள் இல்ல? நம்ம முதல்ல பார்த்துக்கலாம் சார். முதல்ல 3 பேருமே சம்பந்தப்பட்ட சில விஷயங்களுக்கு இருக்கு. பாருங்க, இந்த ஷாகி இருக்காரு பாத்தீங்களா, இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 19 வயசு ஒரு சரிங்களா ஒரு சிறுவன் சொல்ல ஒரு ஆண் மகன். சரிங்களா, அடுத்து பாருங்க 18 வயசு இந்த குதுராம் போஸ். இவங்க என்ன சார் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிங்ஸ்போர்ட், டக்ளஸ் கிங்ஸ்போர்ட் என்பவர் வர டக்ளஸ் கிங்ஸ்போர்ட் ஒரு ஆங்கிலேய அதிகாரி அவர். சரிங்களா, அவரை வந்து பாத்தீங்கன்னா கொல்றதுக்கான எல்லா முடிவுகளும் பண்ணிடுவாங்க. சரிங்களா, அதாவது அலிப்பூர் குண்டு வெடிப்புன்னு சொல்லுவாங்க. 1908ல நடந்திருக்கும் அலிப்பூர் குண்டு வெடிப்பு. சரிங்களா, 1908 ரொம்ப முக்கியமான விஷயம். ஏப்ரல் மாசம், அதுவும் ஏப்ரல் 30 ஞாபகம் வச்சுங்க. சார், என்ன சார் நடந்திருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த 19 வயசு இருக்கிற ஷாக்கியும் இந்த குதுராம் போஸ் 2 பேரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் போறக்கூடிய ரயில் என்ன பண்ணா குண்டு போடுவாங்க. அந்த அலிப்பூர் குண்டு வெடிப்புல. சரி, அதை போடும்போது இந்த டக்ளஸ் கிங்ஸ்போர்ட் வந்து சாக மாட்டாரு. அங்க இருக்கக்கூடிய 2 பெண்மணிகள் வந்து பாத்தீங்கன்னா 2 பெண் ஆங்கிலேயர்கள் வந்து பாத்தீங்கன்னா இறந்து போயிடுவாங்க. ஓகேங்களா, அதனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவரை பிடிச்ச சிறையில போற மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கும். பட் இருந்தாலும் இந்த ஷாக்கி அங்கேயே தற்கொலை பண்ணிப்பார். சரிங்களா, குண்டு போயிடும். கண்டிப்பா நம்ம அரசு என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா குடும்பப்படுத்துவான ஒரு அச்சத்துல அங்கேயே அவர் இருந்து போயிட்டாரு. சார், அடுத்து பாருங்க சார், இந்த குதுராம் போஸ் என்ன பண்ணானா கைது பண்ணி சிறையில போட்டு அப்புறமா தூக்கில போட்டாங்க. ஓகேங்களா, சார், இங்க யாரு சார் இந்த பரிந்து குமார் கோஷ் யாருப்பா அப்படின்னு கேட்கலாம். உங்களுக்கு தெரியும், அரவிந்த் கோஷ் படிச்சிருப்பீங்க. சரிங்களா, அரவிந்த் கோஷ் வந்து பாத்தீங்கன்னா இந்த வந்தே மாதரம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, இதை கூட நடத்திருப்பார். அவருடைய சகோதரர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பரிந்து குமார் கோஷ். இவரும் இந்த வழக்கில் வந்து கைது செய்யப்பட்டார். ஓகேங்களா, அப்போ இந்த 3 பேருமே இதுக்கு சம்பந்தப்பட்டு இருக்காங்க. இதுல யார் சார் சம்பந்தம் இல்லாம இருக்காங்க? சிதன் தாஸ். சிதன் தாஸ் வந்து என்ன சார் விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழக்கறிஞர். இவர் வந்து பாத்தீங்கன்னா அலிப்பூர் குண்டு வெடிப்பு கேஸ்ல போயிட்டு ஆஜராகி நம்முடைய மக்களுக்காக வந்து வாதாடுறாரு. ஓகேங்களா, அப்போ இவர் வந்து புரட்சிகரவாதி கிடையாது. இவர் வந்து பாத்தீங்கன்னா வக்கீல். உங்களுக்கு தெரியும், சிஆர் தாசன் படிச்சிருக்காங்க. சிதனதாஸ் சுயராஜ்ய கட்சியானது உருவாக்கப்பட்டிருக்கும். 1923 ஜனவரி 1 உருவாக்கப்பட்டிருக்கும். அதை உருவாக்கியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சிதன் தாஸா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம நேதாஜினுடைய அரசியல் குரு, சுபாஷ் சந்திர போஸுடைய அரசியல் குரு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சிதன் தாஸ் நீங்க மறக்கவே கூடாது. அப்போ புரட்சிகரவாதி இந்த அலிப்பூர் குண்டு வெடிப்பு வந்து வழக்குகள் நீங்க தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா நீ கண்டிப்பா தான் ஆன்சர் பண்ணிடலாம். இந்த சகிபுல்லா சரிங்களா, பிரபுல்லா ஷாக்கி, குதுராம் போஸ், பரிந்தகுமார் கோஷ் இவங்க அந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டிருக்காங்க. ஆனா இவர் வந்து அந்த கேஸுக்காக வாதாடின ஒரு ஆள். அப்போ ஆன்சர் கீனா வரும், சிதன் தாஸா வரும்ன்ற ஞாபகம் வச்சு. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். அடுத்து சார், இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காலவரிசை படிச்சு சொல்லி கேட்பாங்க எக்ஸாம்ல. அதோட இயர் தெரிஞ்சாதான் உங்களுக்கு வந்து காலவரிசை படிக்க முடியும். ஓகேங்களா, இங்க பாருங்க, காந்தி சம்பந்தப்பட்ட விஷயம் தான் கொடுத்துருக்காங்க. பாருங்க, பின்னோட காலவரிசை படித்துன்னு கேட்டிருக்காங்க. சரி, முதல்ல பார்க்கலாம். கிலபாத் மூவ்மெண்ட் 1919. சரிங்களா, அதாவது கிலபாத் இயக்கம் உங்களுக்கே தெரியும், துருக்கியில் கலிபா பதவியானது ஒழிக்கப்படுது. அதாவது முதல் உலக போரில்
அந்த கலிபா என்ற ஒரு போஸ்டிங் ஒழிச்சு பார்த்தோம்னா இனத்தலைவர் வந்து ரொம்ப அசிங்கப்படுத்திருப்பாங்க. சரி, மீண்டும் அந்த பதவி உருவாக்கப்பட வேண்டியதுக்காக கிலபாத் இயக்கமானது உருவாக்கப்படும். அது வந்து முகமது சொட்டானி என்பவர் வந்து பம்பாயில வந்து இந்த இது வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, 1919. சரி, அடுத்து பாருங்க. அகமதாபாத் சத்தியாகிரகம், சாம்ரான் சதன், கேதா சதன் கொடுத்துறான். உங்களுக்கு தெரியும், காந்தியடிகள் 1915 ஜனவரி 9 தான் இங்க இந்தியாவுக்கு வந்திருப்பாரு. வந்ததுக்கு அப்புறமா 1917 சரிங்களா சாம்ரான் சத்தியாகிரகம். சாம்ரான் என்பது எங்க இருக்குன்னா பீகார்ல இருக்கு. சரிங்களா, ரொம்ப முக்கியமான விஷயம். அங்க விவசாயிகள் வந்து இண்டிகோ கலகம் சொல்லுவாங்க. அதாவது இண்டிகோ வந்து பாத்தீங்கன்னா ஐரோப்பியர்கள் வந்து என்ன சொல்றாங்க, சாயங்கள் சொல்லுவாங்க. பாத்தீங்களா, அதுல லேண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 ஏக்கர் இருக்கு அப்படின்னா அதுல கம்பல்சரி ஒரு 3 ஏக்கராவது என்ன பண்ணா இண்டிகோ நீ பயிர் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை. சார், இண்டிகோ பயிர் செய்ய என்ன சார் பிரச்சனை? ஒரு குறிப்பிட்ட கால அப்புறமா நிலமானது தரிசு நிலமாக மாறி போட அச்சத்தில் அவங்க இருக்காங்க. ஓகேங்களா, இதனால விவசாயிகள் இந்த சண்டை வந்து பாத்தீங்கன்னா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த போராட்டத்துக்கு காந்தியடிகளை அழைத்தவர் யாருன்னா ராஜ்குமார் சுக்லா. இவர் தான் வந்து அழைத்தார். ரொம்ப முக்கியமான விஷயம், ராஜ்குமார் சுக்லா இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர். நம்மளுடைய குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய முதல் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் இவரும் கலந்து கொண்டிருப்பார். ஜேபி கிருவால் இவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கலந்து இருப்பாங்க. இந்த போராட்டத்தில் அவங்க வெற்றி பெற்றிருப்பாங்க. ஓகேங்களா, ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து என்ன பண்ணா சில ஒரு 25% என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தொகையை விட வாங்கி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அவங்களுடைய சாம்ராட் மக்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஞாபகம் வச்சுங்க. 1917. சார், அடுத்து அகமதாபாத் மில் போராட்டம் 1918. சார், இங்க என்ன சார் பிரச்சனை? அங்க தொழிலாளர்கள் வந்து 35% ஊதிய உயர்வு கேட்கிறாங்க. எத்தனை பர்சன்ட்? 35% கேட்கிறாங்க. சரியா, ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா அம்பலால் சாராபாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த அகமதாபாத்தினுடைய ஓனர் முதலாளி யாருன்னா அம்பலால் சாராபாய். இவர் யாருன்னா காந்தியடிகளுடைய ஒரு ஃப்ரெண்ட், அதனுடைய நண்பன். இவருடைய பாருங்க, ஒரு உண்ணாவிரதம் போராட்டம் ஆரம்பிக்கிறார் அகமதாபாத்ல. 35% கேட்கிறாங்க. நான் ஆலயம் வந்து பாத்தீங்கன்னா 20% தான் சொல்லுது. பட் இருந்தாலும் போராட்டம் தீவிரமா வெடிக்குது. போராட்டத்தில் ஓகே கம்பெனி கடைசியில் 35% அவங்க ஊதிய உயர்வு தரன்ற மாதிரி ஒத்துப்பாங்க. உங்களை அழகாக வச்சுங்க. அம்பலால் சாரா என்பவர் தான் அகமதாபாத் வந்து மில் போராட்டத்தினுடைய முதலாளி அவர் தான். சரிங்களா, ஞாபகம் வச்சுங்க. சார், அடுத்து கேதா. சார், கேதா எங்க இருக்கு? குஜராத்ல இருக்கு. ஓகேங்களா, அப்போ இது வந்து 1918 நடந்திருக்கும். இந்த சார் பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா சார் பஞ்சம் ஏற்பட்டிருக்கும். 4% வந்து வரி கம்பல்சரி கட்டணும். ரூல். சரிங்களா, 1% கட்டணும். அப்போ இந்த வரி பிரச்சனை வந்து அங்க பெரிய பிரச்சனை. அப்போ அங்க மக்கள் நம்ம பஞ்சம் ஏற்பட்டது, என்னால கட்ட முடியல, அதுதான் போராட்டம் பண்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய சர்தார் வல்லபாய் பட்டேல், இந்தியாவினுடைய இரும்பு மனிதன் என்று அழைக்கப்படக்கூடிய சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து பாத்தீங்கன்னா இந்த போராட்டத்துக்கு வந்து காந்தியோட சேர்ந்து அகில உலகில் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஃபேமஸ் ஆகிற ஒரு முக்கியமான போராட்டம் என்பது கேதா சத்தியாகிரகம். மறக்கவே கூடாது. ஓகேங்களா, கடைசியில வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு இதுல வெற்றி பெற்றிருப்பாங்க. அப்போ காந்தியுடைய போராட்டம் என்பது வந்து 1918. அப்போ இன்சிடென்ட் பார்க்கும்போது பாருங்க சார், இதுல இருந்து மேட்ச் பண்ணும். சரிங்களா, முதல்ல வந்து பாத்தீங்கன்னா 3, அடுத்து 2, சரிங்களா, அடுத்து 4, அடுத்தான் கிலபாத். அப்போ பின்றது ஆன்சர். ஓகேங்களா, அது மாதிரி கால வரிசைப்படுத்தும் போது அவனோட இயர்கள் வந்து கரெக்டா முதல்ல எழுதிட்டு அவர் ஒண்ணுங்க அவனை எழுதி வந்து மேட்ச் பண்ணு. ஓகேங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது மாதிரி உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க சார், பாத்துங்க. அடுத்து பாருங்க சார், அடுத்து போறதுக்கு கேட்டிருக்காங்க யாரெல்லாம் எதோட தொடர்பு விடுறாங்க அது மாதிரி கேட்டிருக்காங்க, தொடர்பு பட்டிருக்காங்க அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. பாருங்களா, ஷா நவாஸ் கான். இவர் யார் சார்? ஷா நவாஸ் கான் ஒண்ணு இல்ல சார், உங்களுக்கு இந்திய தேசிய ராணுவமானது ஐஎன்ஏ ஆனது உருவாக்கப்பட்டிருக்கும். சரிங்களா, அதாவது நேதாஜி உங்களுக்கு சிங்கப்பூர்ல போய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் பண்ணிருப்பார். ஓகேங்களா, பட் இருந்தாலும் அவருடைய ராணுவ வீரர்கள் வந்து பார்த்தா நம்ம இந்தியாவின் விதம் பார்த்தா இம்பால் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இம்பால் வரைக்கும் படையெடுத்து வந்து போர்ல வந்து பார்த்தா தோத்து போயிடும். அங்க இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் எல்லாருமே பிடிச்சி சிறை வந்து பார்த்தா வச்சிருப்பாங்க நம்ம ஆங்கிலேயர்கள். அந்த ராணுவ வீரர்களை வந்து மீட்கிறதுக்காக இங்க வந்து பார்த்தா நம்முடைய ஜவஹர்லால் நேரு இன்னும் சில பேர் இருக்கக்கூடிய அந்த வழக்கறிஞர்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா தேஜ் பகதூர் சாப்ரு இவங்க கூட சொல்லுவாங்க. தேஜ் பகதூர் சாப்ரு இவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஐஎன்ஏ கேஸ்ல வந்து பார்த்தா உள்ள போய் ஆஜர் பண்ணி நம்முடைய மக்கள் ரிலீஸ் பண்ற வேலையை பார்ப்பாங்க. அது மாதிரி வந்து இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷா நவாஸ் கான். சரி, அவர் இந்திய தேசிய ராணுவ படை மீதான விசாரணை. சார், பிசி சக்தி யார் சார்? இவர் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் இந்திய கடற்படை. சரிங்களா, கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது HMIS அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கப்பல் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசி சக்தி அப்படி பாருங்க, அந்த கப்பல்ல வெள்ளையிலே வெளியேற ஒரு விஷயத்தை வந்து எழுதி கொடுத்திருப்பாரு. ரொம்ப முக்கியமான விஷயம், அதனால அவர் பதிவு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்க சார், லட்சுமி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சி ராணி பிரிவு. உங்களுக்கு 3 படைப்பிரிவுகள் இருந்தது. நேதாஜி அவர் உருவாக்கப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா நேரு பிரிவு, காந்தி பிரிவு, ஜான்சி ராணி பிரிவு. அந்த ஜான்சி ராணி பிரிவு கேப்டன் லட்சுமி தான் இருந்தாங்க. அது ஞாபகம் வச்சுங்க. அடுத்து வினோபாவா யாருன்னா தனிநபர் சத்தியாகிரகம். சரிங்களா, உங்களுக்கு தெரியும் தனிநபர் சத்தியாகிரகத்தை வந்து பாத்தீங்கன்னா 1940 ஆகஸ்ட் 8. ரொம்ப முக்கியமான விஷயம், 1940 ஆகஸ்ட் 8. சரிங்களா, ரொம்ப முக்கியமானது. அதை வந்து முதல் தனியாக இருந்தது யார் பாத்தீங்கன்னா வினோபாவா தான். சரிங்களா, அப்போ ஆப்ஷன் வந்து பார்க்கலாம். ஏன்னா மேட்ச் ஆகுது பாருங்க, 2, 1, 3, 4. ஆன்சர் கீ வந்து பார்க்கும்போது பி தான் அதுக்கான ஆன்சர். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க. சரி, ஓகே சார், நம்ம அடுத்த क्वेश्चन போவோமா? சரி, அடுத்து பாருங்க, சிம்லா மாநாடு தொடர்பான பின்வரும் கூற்றுகளும் சரியானது எதுன்னு கேட்டுறாங்க. சரிங்களா, ரொம்ப முக்கியமான விஷயம். சிம்லா மாநாடு எப்போ சார் நடந்தது? முதல்ல தெரிஞ்சுங்க, 1945 நடந்தது. சரிங்களா, ரொம்ப முக்கியமான விஷயம். ஜூன் 25 அப்பதான் அந்த மாநாடு நடந்திருக்கும். இது வந்து வேவல் பிரபு பண்ணிருப்பாரு. யாரு?
அப்போ வந்து வைஸ்ராயா இருந்தா வேவல் பிரபு தான் இருந்திருப்பாரு சார். என்ன விஷயம் அப்படின்னா வேவல் திட்டம் முதலில் நடந்திருக்கும் 1940 வேவல் திட்டம் போடப்பட்டிருக்கும். அந்த வேவல் திட்டத்தில் நான் சொல்றாரு பாருங்க, இடைக்கால அரசாங்கத்தை நீங்க அமைக்கணும், உங்களுக்கு எல்லா உரிமையும் நான் கொடுக்குறேன், நீங்க எலெக்ஷன் வந்து போட்டி போடுங்க, ஒரு இடைக்கால அரசாங்கத்தை அமைங்க, ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுங்கலாம் விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அதுல சொன்ன ஒரு முக்கியமான ஒரு வசனம் என்னன்னா ஜாதி இந்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். ஜாதி இந்துக்கள் ஜாதி முஸ்லிம் என்ற ஒரு வார்த்தை வேவல் பிரபு யூஸ் பண்ணியிருப்பார். ரொம்ப ஒரு மட்டமான ஒரு வார்த்தைன்னு சொல்லிட்டு காந்தியடிகள் வந்து சிப்லா மீட்டிங்ல போயிட்டு எச்சரிக்கை கொடுத்திருப்பார், இது மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணாதீங்க, ஜாதி இந்துக்கள் ஜாதி முஸ்லிம் வார்த்தைகளை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேவல் பிரபு கிட்ட வந்து காந்தியடிகள் சொல்லியிருப்பார். ஓகேங்களா, இது மாதிரி விஷயம் நடந்திருக்கும். அதுல சார் இந்த மீட்டிங்ல சார் நடந்திருக்கும் அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் பிரிக்கலாமா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசப்பட்டிருக்கும். இங்க பாருங்க, இது இந்திய தேசிய காங்கிரஸ் மற்றும் முஸ்லிம் லீக் ஆகியோர் இடையே பேச்சுவார்த்தையை தொடங்கியது. கரெக்ட் தான். நீங்க தனிநாடு கோரிக்கை கேட்கறீங்களா, சரி கேட்கறீங்க. அது மட்டும் இல்லாம ஒரு அமைச்சரை அமைக்க சொல்றேன், அதுல கண்டிப்பா முஸ்லிம்களுடைய தலைவர்களும் இருக்கணும் சொல்லிட்டு இந்த மாநாட்டில் சொல்லப்பட்டது. ஃபர்ஸ்ட் விஷயம் ரைட். அடுத்து பாருங்க, இந்திய தேசிய காங்கிரஸ் திருப்திப்படுத்த முடியாத கோரிக்கைகளை காரணமாக எந்த ஒரு பயனுள்ள முடிவுகளையும் கொண்டு வர இந்த மாநாடு தவறிவிடும் சொல்றாங்க. தவறு. இந்த மாநாடு இதுல வந்து எல்லா விஷயங்களும் பேசப்பட்டது. நான் இடைக்கால அரசாங்கம் அமைக்க போறோம், இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைவாதங்களை நம்ம பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி கூட பேரும் நீங்க படிச்சிருப்பீங்க. சிஆர் ஃபார்முலா ராஜாஜியோட திட்டம் கூட படிச்சிருப்பீங்க. அதோட ராஜாஜி என்ன சொல்லிருப்பானா, இந்தியா பாகிஸ்தான் இதுக்கு மேல வந்து ஒன்னா இருக்கிறது தான் நல்லா இருக்காது, பிரிச்சு விட்டுறது தான் நல்லா இருக்குன்னு சொல்லி விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பார். அப்போ இந்த மாநாட்டில் வந்து தவறி விடுறது தவறான ஒரு விஷயம். சரிங்களா, அப்போ எது சரினா ஒண்ணு மட்டும் தான் சரி, ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, அப்போ அந்த வேவல் திட்டம் சரிங்களா, சிம்லா மாநாடு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு இன்சிடென்ட். ஓகே, என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டது என்பதெல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க. சரி, அடுத்து பாருங்க. அடுத்து இந்து முஸ்லிம் ஒற்றுமையினுடைய தூதராக ஜின்னா பாராட்டியவர் யார் அப்படின்னு கேட்கிறான். சில உங்களுக்கு தெரியும், ஜின்னா பாகிஸ்தான் என்ற தனிநாடு கோரிக்கையை வந்து கேட்டது யாரா, ஜின்னா தான் கேட்டிருப்பார். பட் இருந்தாலும் அவரை வந்து இது மாதிரி சொன்னது யார் அப்படின்னு பார்த்தா சரோஜினி நாயுடு தான் சொல்லியிருப்பாங்க. அது ஒண்ணுல சார் உங்களுக்கு தெரியும், 1916 நான் சொன்னேன் லக்னோ மீட்டிங் ஒன்று சொன்னேன். அந்த லக்னோ மீட்டிங்ல மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் ஒன்னா சேர்ந்து, அது மட்டும் இல்லாம முஸ்லீம்களும் ஒன்னா சேர்ந்து, முஸ்லீம் லீக்கும் இந்திய தேசிய காங்கிரஸும் ஒன்னா சேருவாங்க. அதுல சேர்க்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரணமா இருந்து யாருன்னா ஜின்னா தான் இருந்தார். ஓகேங்களா, அப்போ ஜின்னா வந்து மாதிரி சொன்னது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய நைட்டிங்கேல் என்று அறியப்படக்கூடிய சரோஜினி நாயுடு தான் அந்த மாதிரி விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரியா, அது மட்டும் இல்ல ஜின்னா ஆரம்ப காலகட்டத்தில் தனிநாடு கோரிக்கை அவர் வந்து ஐஎன்சி தான் இருந்தார், காந்தியினுடைய தீவிரமான ஒரு ஆதரவாளர் இருந்திருக்காரு. பட் இருந்தாலும் அவருடைய இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாது, அதாவது தொகுதிகள் நிறைய கேட்டார், ரிசர்வேஷன் அவரும் கேட்டாரு, முஸ்லிம்களுக்கு கொடுக்கப்படவில்லை. அதனால தான் என்ன பண்ணாரா, அவர் வெளியே பிடிச்சிட்டு போயிட்டு முஸ்லீம் லீக்ல ஜாயின் பண்ணி பாகிஸ்தானோட ஒரு தனிநாடு கோரிக்கை அவர் வச்சார். ஓகேங்களா, நல்லா போச்சு. ஓகேங்களா, அப்போ ஜின்னா வந்து பாத்தீங்கன்னா ஒற்றுமையின் தூதன் சொன்னது யாரு, சரோஜினி நாயுடு மறக்க கூடாது. ஓகேங்களா, சார் அடுத்து பாருங்க சார். சார் அடுத்து 1928 காங்கிரஸ் மாநாடு யாருடைய தலைமையில் நடைபெறுது, இதுமாதிரி எக்ஸாம்பிள் கேட்க வாய்ப்பு இருக்கு. இங்க பாருங்க, 1928 இங்க பாருங்க சார், ஆப்ஷன்ல வந்து பார்க்கும்போது ஜவஹர்லால் நேரு, மோதிலால் நேரு, மகாத்மா காந்தி, வல்லபாய் பட்டேல் இருக்காங்க. ஓகேங்களா, இங்க பாருங்க ஜவஹர்லால் நேரு வந்து வருவாரா இல்ல மோதிலால் நேரு வருவான்ற ஒரு பெரிய டவுட் உங்களுக்கு வரும். சரியா, இங்க பாருங்க காங்கிரஸ் மாநாடு வந்து தலைமை தாங்க 1928 தலைமை தாங்க யாரா, மோதிலால் நேரு தான் தலைமை தாங்கியிருப்பார். ரொம்ப முக்கியமான விஷயம். 1929 தான் வந்து பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு வந்து சேர்ந்திருப்பார். ஜவஹர்லால் நேரு வந்து லாகூர் நடந்த அந்த மீட்டிங். ஓகேங்களா, பஞ்சாபினுடைய ராவி நதிக்கரையில் வந்து தேசிய கொடியானது ஏற்றப்பட்டிருக்கும். 1930 ஜனவரி 26 அன்னைக்கு ஏற்றப்பட்டிருக்கும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா, அப்ப ஜவஹர்லால் நேரு வந்து 1929, மகாத்மா காந்தி வந்து சார் எங்க சார் 1924 உங்களுக்கு தெரியும் பெல்காம் மாநாடு சொல்லி படிச்சிருப்பீங்க, ஒரு கிராமத்துல நடந்திருக்கும். 1924 பெல்காம் மாநாடு. சார் வல்லபாய் பட்டேல் சார் இவரு எப்ப சார் 1931 கராச்சி, அதாவது கராச்சி. சரிங்களா, அதாவது அடிப்படை உரிமைகளை பற்றி பேசக்கூடிய ஒரு மாநாடு, அடிப்படை கடமைகள் சொல்லுவாங்க, அதை பற்றி பேசுற மாநாடு தான் அந்த மாநாடு தான். வல்லபாய் பட்டேல் மறக்க வருவார். ஓகேங்களா, சரி அப்போ யார் வந்து பார்த்தா எந்த வருஷம் வந்து பார்த்தா இதுவா இருந்தாங்க கூட உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்கறதுக்கான வாய்ப்பு நல்லா படிச்சு வச்சுக்கோங்களா. சரோஜினி நாயுடு படிச்சிருப்பீங்க. சரோஜினி நாயுடு வந்து பார்த்தீங்கன்னா 1925 கான்பூர் மீட்டிங் சரோஜினி நாயுடு. அதுவே வந்து பாத்தீங்கன்னா அன்னி பெசன்ட் நம்ம பத்தி கூட கேட்கலாம் 1917 சில கல்கத்தா செஷன்ல. அப்போ இந்தியாவிலே வந்து பாத்தீங்கன்னா ஐஎன்சி முதல் பெண் தலைவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க அன்னி பெசன்ட் சொல்லணும். இந்திய பெண்மணின்னு கேட்டாங்கன்னா சரோஜினி நாயுடு சொல்லணும். ஓகே, நல்லா போச்சுங்க. இது மாதிரி விஷயம் கூட உங்களுக்கு கேட்பாங்க. சார் அடுத்து பாருங்க சார், அம்பேத்கர் பத்தி உங்களுக்கு கண்டிப்பா பாத்தீங்கன்னா எக்ஸாம் டிஎன்பிசி எடுத்துட்டாரு. அம்பேத்கர் பத்தி கம்பல்சரி இருக்கும் கொஸ்டின். சரிங்களா, அது என்ன கட்சி ஆரம்பிச்சாரு, என்ன பண்ணாரு, என்ன இதெல்லாம் பண்ணாருன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. பாருங்க, பாசிகிருதா சிதாகாரணி என்ற சபை யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அம்பேத்கர் தான் தொடங்கப்பட்டது. சார் என்ன சார் விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தனித்து ஒதுக்கப்பட்டிருக்காங்க பாத்தீங்களா, அதாவது தனித்து ஒதுக்கப்பட்டிருக்கா ஒரு அமைப்பு ஆரம்பிச்சு அதோட மீனிங் தான். சரிங்களா, இந்த சபையோட மீனிங் என்னன்னா தனித்து ஒதுக்கப்பட்டிருக்கான ஒரு சபை. அது உருவாக்கப்பட்ட யாரும் அம்பேத்கர் தான் உருவாக்கி இருப்பார். ஓகேங்களா, அங்க பாருங்க தாதாபாய் நவ்ரோஜி, லாலா ஹர்தயால், சில கதார் கட்சி ரொம்ப முக்கியமான ஒரு கட்சி. கதார் கட்சி அதாவது சீக்கியர்கள், கனடா அமெரிக்காவில் வாழ்ந்த சீக்கியர்களோட நலனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி கதார் கட்சி.
வந்து ஹாலா அர்தயா வந்து உருவாக்கி இருப்பாரு. உங்களுக்கு ஜோதிபா பூலே வந்து சத்திய சோதக் சமாஜம் சரி அது வந்து உருவாக்கி இருப்பாங்க, ஞாபகம் வச்சுப்பீங்க. சரி அது தாதாபாய் நவ்ரோஜி நான் முதலே சொல்லிட்டேன், இந்திய கழகம் சரிங்களா, கிழக்கு இந்திய அமைப்பு இதெல்லாம் உருவாக்கி இருப்பாரு, ஞாபகம் வச்சுங்க. சரி அம்பேத்கர் பத்தி வேற என்ன சார் கேட்பாங்க, இவர் வந்து பாத்தீங்கன்னா எந்த பத்திரிகை நடத்தினாரோட எக்ஸாம் கேட்பாங்க, மூக் நாயக் சரிங்களா, பத்திரிகை பேர் என்னது மூக் நாயக், அது வாய் பேச முடியாத மக்களுடைய பிரதிநிதியாக நான் பேசுன்னு சொல்லி பட்டமேசை மாடல பேசியிருப்பாரு. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாம சார் இவர் வந்து தொடங்கப்பட்ட கட்சிகளோட கேட்பான், சுதந்திர தொழிலாளர் கட்சி எப்ப சார் உருவாக்குனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1937 உருவாக்கி இருப்பாரு. 2 கட்சி உருவாக்குறாரு, அது பட்டியல் இனத்தவர் கூட்டமைப்பு என்பது 1942 உருவாக்கி இருப்பார் சரிங்களா. அப்ப சுதந்திர தொழிலாளர் கட்சி என்பது அம்பேத்கர் 1937 உருவாக்குனாரு, பட்டியல் இனத்தவர் கூட்டமைப்பு என்பது 1942 உருவாக்குனாரு. இதெல்லாம் மறுக்கக்கூடிய எக்ஸாம்ல கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு சார். எப்ப சார் பாரத ரத்னா கொடுத்தாங்க, 1990 கொடுத்தாங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஓகேங்களா. அது மட்டும் இல்லாம நீங்க டிராப்டிங் கமிட்டி படி வரைவுக்குழு உருவாக்க நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் இருக்கிறது முக்கியமான காரணமா இருந்ததுன்னா அம்பேத்கர் மறக்கவே கூடாது ஓகேங்களா. சார் அடுத்து பாருங்க, வெள்ளையனே வெளியேறி இயக்கத்துடைய கதாநாயகி யாருப்பா அப்படின்னு கேட்டுருக்காங்க சரிங்களா. ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அருணா ஆசப் அலி, மேடம் காமா, அன்னி பெசன்ட், அம்பிகாசரன் கொடுத்துருக்காங்க பாருங்க. வெள்ளையனே வெளியேறி இயக்கம் 1942 சரிங்களா, ஆகஸ்ட் இந்த 7, 8 இந்த டைம்ல வந்து செஷன்ல வந்து பம்பாயில் நடந்திருக்கும். வெள்ளையனே வெளியேறு, அதாவது காந்தியடிகள் செய்யல் செத்துமடி என்ற வசனத்தை சொல்லியிருப்பாரு, டூ ஆர் டை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சார் யார் சார் இருந்தாங்கன்னா அருணா ஆசப் அலி தான் இருந்தாங்க. இவங்க வந்து பார்த்தா ஒரு திரைமறைவா இருந்து கொண்டு இந்த வெள்ளையனே வெளியேறுகிறது தான் மக்கள் நிறைய பேர் திட்டாங்க, திரைமறைவு வேலைகளை பார்த்தாங்க, அதனால கதாநாயகின்னு சொல்றாங்க. சார் இந்த மேடம் காமா யாருப்பா, இந்திய புரட்சிகளுடைய தாயா, இவர் வந்து பாருங்க மேடம் காமா சரிங்களா, இந்திய புரட்சிகளின் தாய், இந்திய புரட்சிகளினுடைய தாய் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய மேடம் காமா, ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பாருங்க சார், அன்னி பெசன்ட் யாரும் உங்களுக்கே தெரியும் சரிங்களா, 1893 இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. அயர்லாந்து நாட்டை சேர்ந்து பண்ணி 1993 வந்து இங்க இந்தியாவில் வந்து பார்த்தா பனாரசி இந்து கல்லூரி, அதாவது பனாரஸ் இந்து கல்லூரி வந்து ஓபன் பண்ணிருப்பாங்க. அந்த கல்லூரியானது 1916 மதன் மோகன் மாலை அவர்களால் பல்கலைக்கழகமாக மேம்படுத்தப்பட்டிருக்கும், இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து பாருங்க சார், 1907 பிரம்மணான சபையினுடைய தலைவராக இருப்பாங்க. 1917 ஐஎன்சியுடைய தலைவராக கூட அன்னி பெசன்ட் அம்மையார் ஆயிருப்பாங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். அவருடைய இயக்கங்கள் ரொம்ப முக்கியம், தன்னாட்சி இயக்கம் 1916 நீங்க படிச்சிருப்பீங்க சரிங்களா, ஹோம் ரூல் மூவ்மெண்ட் படிச்சிருப்பீங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தன்னாட்சி இயக்கம் என்பது 1916 மறக்கவே கூடாது ஓகேங்களா. சரி ஓகே சார், வேற என்ன சார் விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸ்ல வந்து நீண்ட காலமா இருந்த தலைவர் யாருப்பா அப்படின்னு கேட்டுருக்காங்க, பார்க்கலாம். பானர்ஜி, WC பானர்ஜி தான் முதல் தலைவர், உங்களுக்கு தெரியும் 1985 பம்பாயில் நடந்திருக்கும். முதல் தலைவர் யார், WC பானர்ஜி தான். சார் ராஜ்பிகாரி கோஷ் நான் முதலே பார்த்தோம் 1907 சரிங்களா, 1908 1907 வந்து சூரத், 1908 வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ், ரெண்டுமே அவங்க தலைமை தாங்கியிருப்பாங்க. சரி இவங்க வந்து பாத்தீங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார் ஒரு 10 வருஷம் தான் இருப்பாங்க. சரி ஆப்ஷன் எலிமினேட் பண்ணும்போது பாருங்க, நீண்ட காலமா இருந்தாருன்னா அபுல் கலாம் ஆசாத் ஓகேங்களா. அதாவது இவர் வந்து பாத்தீங்கன்னா எப்ப சார் தேர்ந்தெடுக்கப்படுறாருன்னா 1940 மீட்டிங் எங்க நடந்திருக்காங்க, ராம்கார், அதாவது ராஜஸ்தான்ல நடந்திருக்கும். அப்ப அது ஐஎன்சியுடைய தலைவரா, அதாவது மிக இளம் வயது தலைவர் கூட கேட்டா கூட நீங்க யாரும் சொல்லி பாத்தீங்கன்னா நம்முடைய அபுல் கலாம் ஆசாத் நீங்க சொல்லணும். சரி அதுல இருந்து பாருங்க 1941 இருந்து 45 வரைக்குமே சரிங்களா யாருமே தேர்வு செய்யப்படவில்லை. சரி தேர்வு செய்யல, எலெக்ஷன்லாம் நடக்கல, பட் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சரி ஓகே அபுல் கலாம் ஆசாத் நீங்களே இருந்துங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதனாலதான் என்ன பண்றாங்க, ஒரு மிக நீண்ட காலமா இருந்த யாரும் அபுல் கலாம் ஆசாத் தான் இருந்தாரு. அது மட்டும் இல்லாம இந்தியாவோட இளம் வயது தலைவர் யார், ஐஎன்சி தலைவர் யாரா, இவர் தான் நீங்க சொல்லுங்க ஓகேங்களா. நல்லா போச்சுங்க, சீதா அதுக்கான ஆன்சர் ஓகே. அடுத்த क्वेश्चन பாருங்க சார். அடுத்து தமிழ்நாட்டின் சுதேசி இயக்கம் யாருடைய தலைமையில் நடைபெற்றது அப்படின்னு கேட்கிறாங்க. சில உங்களுக்கே தெரியும் வங்க பிரிவினை என்பது 1905 நடந்திருக்கும். சில வங்க பிரிவினைக்கு பிறகு 1906 இருந்து சுதேசி இயக்கமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். அதாவது ஆங்கிலேயர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை நாங்கள் வாங்க மாட்டோம், நாங்களே உற்பத்தி பண்ணி நாங்கள் எல்லா பொருட்களும் நாங்களே வாங்கின்ற விஷயங்கள்லாம் பேசியிருப்பாங்க. இது சார் யார் சார் எங்க தலைமை தாங்க, வாவுசி தான். சில உங்களுக்கே தெரியும் வாவுசி இல்ல, செக்யூரிட்ட செம்பல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. அதாவது இது வந்து சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை ஆரம்பிச்சிருப்பார் 1907 ஆரம்பிச்சு தூத்துக்குடி கொழும்புக்கு வந்து பாத்தீங்கன்னா SS காலியா SS லாவோ என்ற கப்பலத்தை வந்து பாத்தீங்கன்னா போட்டிருப்பார் ஓகேங்களா. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கோரல் நூற்பாலை போராட்டம் சொல்லுவாங்க, அந்த நூற்பாலையில் கலந்து கொண்டு சரி அந்த போராட்டத்தில் வந்து பார்த்தா தொழிலாளர்களுக்கு வந்து நிறைய வெற்றி பெற்றாலும் அவர் மேல வந்து பார்த்தா நிறைய கூட்டங்களை மக்களை சேர்த்ததுக்காக அவர் மேல வந்து பார்த்தா ராஜ துரோக கேஸ் ஆனது போடப்பட்டு இரட்டை ஆயுள் தண்டனை கொடுக்கப்படும். அதாவது 40 ஆண்டுகள், ஒரு ஆயுள் என்றால் ஒரு ஆயுள் என்பது 20 ஆண்டுகள், அப்ப இரட்டை ஆயுள் என்றால் 40 ஆண்டுகள் சிறை தண்டனை போடப்பட்டு, பட் இருந்தாலும் அவர் 40 ஆண்டுகள் சிறையில் இருந்தாருன்னா இல்ல ஓகேங்களா. கோவை சிறையில் தான் அவர் வந்து செக்யூர் இருக்காருன்றதை நீங்க மறக்கவே கூடாது. இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கேட்பாங்க வாவுசி பத்தி சரிங்களா. சார் வாஞ்சிநாதன் உங்களுக்கு ஆஷ் படுகொலை, அது ஆஷ் படுகொலை என்பது திருநெல்வேலி மாவட்டத்துடைய ஆட்சியாக இருக்கிற மணியாச்சி ரயில் நிலையத்தில் நடந்திருக்கும் 1911 சரிங்களா, ஜூன் மாசம் நடந்திருக்கும். ரொம்ப முக்கியமான ஒரு இன்சிடென்ட், இது வந்து ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா. அப்போ ஆஷ் படுகொலை என்பது வாஞ்சிநாதனுடைய இது கேட்டிருப்பாங்க, அது ஞாபகம் வச்சுங்க. சார் அடுத்து வேற என்ன சார் விஷயங்கள்லாம் பண்ணிருக்காங்க நம்ம பார்க்கலாம். சார் அடுத்து கலகங்கள், சரி என்னென்ன கலகங்கள் நடந்திருக்கு சரிங்களா பார்க்கலாம். எல்லாமே விவசாயியுடைய புரட்சி தான், எல்லாமே என்னென்ன விஷயங்கள் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம்.
சரிங்களா? சாந்தால் கழகம் சார், சாந்தால் கழகம் எங்க சார் நடந்தது? ஒண்ணுல சார், எங்க இருக்குன்னா பீகார்ல ராஜ்மஹால் குன்றுகள் சொல்லுவாங்க, அந்த இடத்துல நடந்த விஷயம் தான். அங்க வந்து பார்த்தா விவசாயிகள் வந்து பார்த்தா ஜமீன்தார்கள் இருக்கிறாங்க, அரசாங்கத்தையும் இருக்கிறாங்க. ஏன் நான் டாக்ஸ் கட்டணும்? என்னுடைய நிலத்துல தான் வந்து பார்த்தா நான் வந்து பயிர் செய்து நான் வந்து சம்பாதிச்சிட்டு இருக்கேன், உனக்கு ஏன் நான் டாக்ஸ் கட்டுற மாதிரி விஷயங்கள் அதுல பேசியிருப்பாங்க. சாந்தால் கழகம், சாந்தால் கழகம் நடந்தது என்பது 1855 நடந்திருக்கும். சித்து மற்றும் கங்கு ரெண்டு பேர் தான் முக்கியமான தலைவர்களாக இருந்திருப்பாங்க. சித்து மற்றும் கனு கொடுத்திருப்பாங்க, சில புக்ல கங்குன்னு கொடுத்திருப்பாங்க. நான் சித்து மற்றும் கங்கு. சார் மாப்பிளா கழகம் 1921. என்ன சார் இது மாப்பிளா கழகம் அப்படின்னா? மாப்பிளா கழகம் என்பது விவசாய புரட்சி எல்லாம் கிடையாது. பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அரேபியர்கள் வந்து பாத்தீங்கன்னா கேரளாவில் குடிபெயர்ந்திருப்பாங்க. முஸ்லீம் துறைமுகத்துக்கு வந்து அங்கேயே வணிகம் பண்ணி எல்லா வேலைகளும் பார்த்திருப்பாங்க. பட் இருந்தாலும் அந்த அரேபியர்கள் இங்க இருக்கக்கூடிய இந்து பெண்களை கல்யாணம் பண்ணி இங்க மாப்பிள்ளைகள் மாதிரி வந்து வளர ஆரம்பிச்சாங்க. அவங்க கடைசியில் போக்குல என்ன நடந்ததுன்னா ஒரு இந்து முஸ்லீமுடைய விரோத போக்கு மாதிரி ஆயிப்போச்சு கடைசியில. சரிங்களா? நீங்க மட்டும் தான் வணிகம் பண்ணமா, நாங்க வணிகம் பண்ணக்கூடாதா? இந்துக்கள் பேசுறாங்க, இவங்களும் அது மாதிரி பேசுறாங்க. அப்ப அதனால ஒரு கழகமே வெடித்தது. இந்து முஸ்லீமுடைய கலவரம் என்பது 1921 மாப்பிளா கழகம் நடந்தது, ஞாபகம் வச்சுக்க. ஓகேங்களா? அடுத்து வைசாக் கழகம், இது எப்ப சார் நடந்தது? 1923 நடந்தது. இதுவும் விவசாய புரட்சி தான். சரிங்களா? அடுத்து வைசாக்னா ஒண்ணு விசாகப்பட்டினம் நடந்திருக்கு சார். அடுத்து பத்தோலி சத்தியாகிரகம் ரொம்ப முக்கியமானது, 1929. சரிங்களா? 28 கூட கொடுத்துருப்பாங்க, நல்லா ஞாபகம் வச்சு. எக்ஸாம்ல சில டிஎன்பிஎஸ்ல மாதிரி வருஷங்கள் ஒரு வருஷம் அடுத்த வருஷம்ன்றது மாறி இருக்கலாம். சரிங்களா? சார் இந்த பத்தோலி சத்தியாகிரகத்தை தலைமையேற்று நடந்தது யாரு? எக்ஸாம்ல கேட்பாங்க. சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் நடத்திருப்பார். வரிகோடா இயக்கத்தை 1928 பத்தோலி என்பது குஜராத்ல ஆரம்பிச்சார். ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட். ஓகே, ஞாபகம் வச்சுங்க, பத்தோலி சத்தியாகிரகம். சார் அடுத்து சார் ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது பாருங்க 4 4 3 1 2 சீதா இருக்கான சார். ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन பாருங்க சார். சார் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு இன்சிடென்ட் பாருங்க. 1895ஆம் ஆண்டு சிவாஜி இயக்கத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா? சிவாஜி உங்களுக்கு தெரியும், சரிங்களா? மகாராஷ்டிரா மராத்தியர்கள் அப்படின்னா சிவாஜி தான். சரிங்களா? அப்போ அந்த மராத்தியத்துல பிறந்தது யாருன்னு வச்சுக்கோ நீங்க மேட்ச் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, தாதாபாய் நவரோஜியும் கிடையாது. அவர் பார்த்தீங்கன்னா இந்த சைடு. சரிங்களா? அவங்களே தெரியும், பத்துந்தி நவரோஜி அதெல்லாம் படிச்சிருப்பீங்க. அந்த பார்சி இயக்கம் சொல்லுவாங்க, அவர் இங்க கிடையாது. அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த வடமேற்கு மாகாணத்துல இருந்திருப்பார். மகாத்மா காந்தி குஜராத், சுபாஷ் சந்திர போஸ் வந்து பாத்தீங்கன்னா கல்கத்தா வங்காளத்துல பிறந்திருப்பார். அப்போ பாலகங்காரத்துல இருந்தா அதுக்கு ஆன்சர். பட் இருந்தாலும் இந்த பாலகங்காரத்துல எதுக்கு சார் இந்த சிவாஜி இயக்கத்தை ஆரம்பிச்சாரு எக்ஸாம்ல கேட்கலாம். அது மட்டும் இல்லாம இவர் 1893 விநாயகர் சதுர்த்தியை கொண்டிருப்பார். இந்தியாவிலேயே விநாயகர் சதுர்த்தி, நம்ம தமிழ்நாட்டில் விநாயகர் சதுர்த்தி கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி பரப்பப்பட்டது வட இந்தியாவிலிருந்து. அவர் விநாயகர் வந்து பாத்தீங்கன்னா 1893 வந்து விநாயகர் சதுர்த்தி அவர் கொண்டாடி இருப்பார். சரி, எதுக்காக சார் ரெண்டு விஷயம் ஆரம்பிச்சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திய தேசிய இயக்கத்தை வந்து வலுப்பெற செய்ய வேண்டும், எல்லா மக்களும் ஒன்னா சேர்ந்தா மட்டும் தான் நம்ம வந்து போராட்டத்தை வந்து இன்னும் தீவிரப்படுத்தும் மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பார். அதனாலதான் ரெண்டு இதுவுமே அவர் நடத்தினார். ஓகேங்களா? அப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, பாலகங்காரத்துல 1990 சிவாஜி இயக்கத்தையும் 1991 விநாயகர் சதுர்த்தி கொண்டார். என்ன விஷயம்னா, இந்திய தேசிய இயக்கமான வலுப்பெற வேண்டும், அதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். ஓகேங்களா? சரி, ஓகே சார். அடுத்து போவோம். நம்ம தமிழ்நாட்டில் ஒத்தியாமை இயக்கத்தை தலைமையை நடத்தியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, யார் சார் தலைமையை நடத்திருப்பாங்க? ராஜாஜி மற்றும் பெரியார், இவர் ரெண்டு பேர் தான் தலைமையேற்று நடத்திருப்பாங்க. ஓகே, ரொம்ப முக்கியமான விஷயம். ஒத்தியாமை இயக்கம் அவங்களுக்கே தெரியும் சார். அது ஒத்தியாமையில காந்தியடிகளுடைய முக்கியமான ஒரு கோரிக்கை என்பது சட்டமன்ற புறக்கணிப்பு. அது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்குள்ள நீங்க யாரும் போகக்கூடாது, சட்டமன்ற எலெக்ஷனே நீங்க புறக்கணி மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகே, ரொம்ப முக்கியமான விஷயம் சார். சத்தியமூர்த்தி, ராஜாஜி இதெல்லாம் கொடுத்தாங்க. யாவுக் ஹாசன் இவர் பத்தி கூட கேட்கலாம். கிலபாத் இயக்கத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு தலைவராக இருக்கிறோம், முஸ்லீம் லீக்கினுடைய கிளை பிரிவுன்னு சொல்லுவாங்க. அதுல முக்கியமான ஒரு தலைவராக வந்து ராஜாஜியோட நெருங்கி கூட பழகிருப்பாரு. இங்கே கிலபாத் இயக்கம் வந்து வெற்றி அடைவதற்கான காரணம் யாருன்னா இவர் கூட இருந்து யாவுக் ஹாசன் வரக்கூடாது. சரி, ஓகே சார். ராஜாஜி மற்றும் பெரியார் ஒத்தியாமை இயக்கத்தை கலந்து கொண்டார்கள். சரி, இருந்தாலும் பெரியார் முதல்ல வந்து ஐஎன்சி தான் இருந்தார். அவர் 1925 2 விஷயம் ரிசர்வேஷன் கேட்டிருப்பார், அல்லது வெளியே காஞ்சிபுரம் மாநாடு கேட்டிருப்பாங்க, ரிசர்வேஷன் கொடுக்குமா வெளியே போயிருப்பாரு. அதனால சேரன் மாதேவி குருகுலத்தை வந்து உணவு பரிமாற்றத்தில் பாகுபாடு நடந்த காரணமாக 2 விஷயம் பெரியார் வந்து ஐஎன்சி விட்டு வெளியே போயிருப்பாரு. பட் ராஜாஜி மொழியை மூதறிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க, சேலத்து மாம்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாரத ரத்னா விருது பெற்ற முதல் இந்தியர் யாரா? ராஜாஜி. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ ஒத்தியாமை இயக்க தலைமையை நடந்தது யாரு? ராஜாஜி. சார் சத்தியமூர்த்தி பத்தி நான் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைமன் குழு எதிர்ப்பு போராட்டம் நடந்திருக்கும் சரிங்களா தமிழ்நாட்டில். அதுல அந்த சைமன் குழு எதிர்ப்பு குழுக்கு வந்து தலைவரா ஏட்டா யார் இருந்தாங்க எக்ஸாம் கேட்பாங்க, சத்தியமூர்த்தி தான் இருந்தார், மறக்கவே கூடாது. ஓகேங்களா? சரி, ஓகே சார். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டி தான், மறக்கக்கூடாது. அடுத்து பாருங்க சார். சுயராஜ்ய கட்சியினுடைய அமைப்பில் உறுப்பினராக இருந்தவர்கள் யார் அப்படின்னு கேட்கிறான். உங்களே தெரிஞ்ச விஷயம் தான். 1923 உருவாக்கப்பட்டிருக்கும், ஜனவரி 1. சரிங்களா? அதாவது மோதிலால் நேரு, மகாத்மா காந்தி, சர்தார் பட்டேல் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மோதிலால் நேரு மட்டும் தான் இருக்காரு, சித்தரன் தாஸ் கொடுத்தனாலும் 2 பேரும் நம்ம மேட்ச் பண்ணலாம். நான் சர்தார் பட்டேலும் மகாத்மா காந்தி கொடுத்துருக்கூடாது. இப்போ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பி தான் அதுக்கான ஆன்சர். உங்களுக்கே தெரியும், ஒத்தியாமை இயக்கத்துல என்ன சொல்றாங்க, சட்டமறுப்பு, அதாவது சட்டமன்ற புறக்கணிப்பை நம்ம ஏற்படுத்துன்னு சொல்றாங்க. அதனால இங்க வந்து ப்ரோ சேஞ்சஸ் நாட் சேஞ்சஸ் இருந்தாங்க. அதாவது காந்தியுடைய கொள்கைகளை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணாருன்னா நான் சொல்றேன்னா நாட் சேஞ்சஸ், அதாவது மாற்றத்தை விரும்பாதவர்கள். அவங்க என்ன பண்ணா ராஜாஜி, சர்தார் வல்லபாய் பட்டேல், மதன் மோகன் மாளவியா, ராஜேந்திர பிரசாத் இவங்க அப்படியே இருந்தாங்க. பட் இருந்தாலும் மாற்றத்தை விரும்பக்கூடியவர்கள் யார்? 2 பேர் தான். யாரு?
இங்க இருக்கக்கூடிய மோதிலால் சிதனதாஸ் இவர் 2 பேரும் என்ன சொன்னா 1923 எலெக்ஷன்ல போய் நின்னுப்போம் ஜெயிப்போம் அப்படின்னு பண்ணாங்க. இங்க தமிழ்நாட்டுல சுயராஜ்ய கட்சியில ரொம்ப முக்கியமா இருந்தது யாருன்னா சத்தியமூர்த்தி, அதாவது காமராஜனுடைய அரசியல் குறியாக கருதப்படக்கூடிய சத்தியமூர்த்தி வந்து சுயராஜ்ய கட்சியில ரொம்ப முக்கியமா இருந்தார். சீனிவாசனார் அபுதம்மாளுடைய அப்பா சரிங்களா, அவருடைய அப்பா வந்து பாத்தீங்கன்னா இருப்பாரு, அவரோட வந்து பாத்தீங்கன்னா சுயராஜ்ய கட்சியில இருந்திருப்பாரு. அதெல்லாம் முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, சரி ஓகே சார், அடுத்து பார்க்கலாம். அடுத்து பாருங்க ஒரு பேமஸான வசனம் பாருங்க. அதிநவீன வசதியுடன் ரயிலில் அடிமையிலாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியை சிறந்தது என்று கூறியவர் யார் அப்படிங்கிறது. அவங்க யார் சார் சொன்னாங்க? அன்னிபெசன்ட் அம்மையார் தான் சொன்னாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரியா. இங்க வந்து பார்த்தா தன்னாட்சி இயக்கமானது 1916 ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். இந்த தன்னாட்சி இயக்கமானது சென்னையில் ஆரம்பிக்கப்பட்டது யாருன்னா அன்னிபெசன்ட் அம்மையார். பம்பாயில் கேட்டாங்கன்னா யாரும் சொன்னா திலகர் தான் நீங்க சொல்லணும். ஓகேங்களா, சரி ஓகே சார், அடுத்து போமா நம்ம. சார் அடுத்து சில அமைப்புகள் சொல்லிருக்காங்க, அதை யார் ஓபன் பண்ணிருக்காங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. சத்திய சோதக் சமாஜம் யாருப்பா? முதலே சொன்ன விஷயம் தான், ஜோதிபா புலே. அடுத்து பாருங்க அலிகாரி இயக்கம் சார் சையது அகமது கான். ஓகேங்களா, நிரங்காரி இயக்கம் நிரங்காரி யாருப்பா? பாபா தயால்தாஸ். நாம்தாரி வந்து பாபா ராம்சிங். நாம் வச்சு ஞாபகம் வச்சுங்க சரிங்களா, நாம் ராம் அது மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஓகே, அப்ப ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது நான் வந்து பாருங்க 3-1-2-4 சரிங்களா, ஆன்சர் வந்து பி தான் அதுக்கான ஆன்சர். இது மாதிரி எந்தெந்த இயக்கங்கள் யாரெல்லாம் ஆரம்பிச்சாங்கிற மாதிரி உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க, நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, சார் அடுத்து பாருங்க சார். அடுத்து ஆரிய சமாஜம், அதாவது சமூக சீர்திருத்த இயக்கத்துல எவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்ல பார்க்கலாம். ஆரிய சமாஜத்தை தோற்றுவித்தவர் யாரு பாருங்களா? சுவாமி தயானந்த சரஸ்வதி. இங்கே தெரியும் 1875 உருவாக்கப்பட்டிருக்கும் சரிங்களா. அதாவது அவருடைய இயற்பெயர் வந்து மூல் சங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கே தெரியாது வேதங்களை நோக்கி செல், அதாவது கோ பேக் வேதா அந்த வருஷம் முக்கியமான விஷயம். அது மட்டும் அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா சுத்தி இயக்கம், அதாவது இந்தியாவில் வந்து பார்த்தா முஸ்லிம்களாகும் சரிங்களா, இந்துக்கள் வந்து பார்த்தா முஸ்லிம்களாக மாறிட்டே இருக்காங்க. அவங்க எல்லாருமே மீண்டும் நம்முடைய தாய் மதமாக இருக்கக்கூடிய இந்து மதத்துக்கு வர வேண்டும் சொல்லிட்டு ஆரம்பிக்கப்பட்டதுதான் சுத்தி இயக்கம், மறக்கவே கூடாது. அது மட்டும் இல்லாம நம்ம வந்து குஜராத்ல பண்ணிருப்பாங்க. இந்த அமைப்பானது பம்பாயில் உருவாக்கப்பட்டிருக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம் ஆரிய சமாஜம் என்பது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம சுயராஜ்யம் என்ற வார்த்தையை முதல்ல யூஸ் பண்ணது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சுவாமி தயானந்த சரஸ்வதி தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. அதுக்கு தான் நம்முடைய பாலகங்காரத்தில் என்ன பண்ணிருப்பாங்க, சுயராஜ்யம் பிறப்புரிமை அடிந்தே தீர்வுன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, அதுல நம்ம என்ன பண்ணிருப்பாங்க, பூர்ண சுயராஜ்யம் என்ற வார்த்தைகளை 1927 மீறி பேசணும். பட் இருந்தாலும் 1929 தான் பூர்ண சுயராஜ்யம் என்ற கோரிக்கையானது ஐஎன்சியால் நிறைவேற்றப்பட்டது. ஓகேங்களா, முக்கியமான விஷயம். சுயராஜ்யம் என்ற வார்த்தை முதல்ல வந்து சொன்னது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி தான் சொல்லியிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சு. ஓகேங்களா, சார் ராஜாராம் மோகன் ராய் உங்களுக்கு தெரியும், பிரம்ம சமாஜம் 1828 மறக்கவே கூடாது. ஓகேங்களா, ரொம்ப முக்கியமான விஷயம். இது மாதிரி வந்து சமூக சீர்திருத்த இயக்கங்களை பத்தி உங்களுக்கு கேட்கலாம். பிரம்மாண்ட சபை கேட்கலாம், ஆரிய சமாஜம், பிரார்த்தன சமாஜம், இது மாதிரி இந்த இயக்கங்கள்லாம் எப்ப ஆரம்பிக்கப்பட்டது என்றதை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்க சார். அடுத்து பெண் விடுதலைக்காக இயற்றப்பட்ட சட்டங்களை வரிசைப்படுத்தி எழுதி அப்படி கொடுத்துருக்காங்க. சார் என்ன சார் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். சார் சாரதா சட்டம், சதி ஒழிப்பு சட்டம், வரதட்சணை தடை சட்டம், தேவதாசி ஒழிப்பு சட்டம் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். சாரதா சட்டம் போடப்பட்டது 1929 சரிங்களா, அதாவது 1929 என்ன சார் தான் குழந்தைகளை வந்து பார்த்தா திருமணத்தை தடுக்கணும் தான் சாரதா சட்டம். அடுத்து பாருங்க சதி ஒழிப்பு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் 1829 சதி ஒழிப்பு பண்ணது யார்? வில்லியம் பெண்டிங் பிரபு தான் பண்ணிருப்பாரு. ரொம்ப முக்கியமான விஷயம். சார் அடுத்து பாருங்க சார் வரதட்சணை தடை சட்டம், இது வந்து 1961 மகப்பேறு சட்டம் கூட 1961 தான் சரி. அடுத்து பாருங்க தேவதாசி ஒழிப்பு சட்டம். சார் தேவதாசி ஒழிப்பு சட்டம் எப்போ அப்படின்னு கேட்கலாம். 1930 போடப்பட்டு பில்லானது கொடுக்கப்பட்டு 1947 அது நிறைவேற்றப்பட்டது. எப்போ? 1947 அப்போது முதலமைச்சர் ஓமந்தூரா ராமசாமி ரெட்டியார் தான் அதுக்கு சைன் பண்ணி என்ன பண்ணாருன்னா தேவதாசி ஒழிப்பு முறை வந்து கொண்டு வந்தார். பட் இருந்தாலும் சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்தியவர் யார்? உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், முத்துலட்சுமி ரெட்டியார் தான் 1930 சட்ட மேலவையில் இருக்கும்போது வந்து அறிமுகப்படுத்திருப்பாங்க. ஆனால் நிறைவேற்றப்பட்டது 1947 நிறைவேற்றம். ஓகேங்களா, இதில் வச்சு மேட்ச் பண்ணும்போது பாருங்க ஃபர்ஸ்ட் இது சார் வரும் 1929 தான் வரும். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா 2, அடுத்து பார்த்தீங்கன்னா 1, அடுத்தது 4 1947, அடுத்த 1961 சரிங்களா. இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு क्वेश्चंस கேட்பாங்க. ஐஎன்சி பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எப்படி படிச்சிருக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா சார் ஐஎன்சி இப்போ ஆரம்பிக்கப்பட்டது என்ன முக்கியமான மீட்டிங் சொல்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1885 இருந்து 1947 படிக்கணும் இல்ல ஒரு 15-16 மீட்டிங் ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டிங். அந்த மீட்டிங் நல்லா படிச்சுட்டு போங்க. என்னென்ன விஷயங்கள் அந்த கோரிக்கைகள் சொல்லப்பட்டுள்ளது, அது மட்டும் இல்லாம எந்த விஷயத்துல வந்து யார் பிரிஞ்சு போனாங்க, யார் ஒன்னா சேர்ந்தாங்க, அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா நீங்க படிச்சிருப்பீங்க உடைய சுபாஷ் சந்திர போஸ் பத்தி படிச்சிருப்பீங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்வர்ட் பிளாக் கட்சி எப்ப ஆரம்பிச்சாரு, அவர் எந்த 2 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஐஎன்சி தலைவராக இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல சொல்ல போறீங்க சரியா. இது மாதிரிலாம் விஷயங்கள்லாம் நல்லா படிச்சுட்டு போங்க. கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா, சரி ஓகே சார். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த செஷன்ல வந்து உங்களை மீட் பண்றேன். ஓகேங்களா, ஐஎன்சி வந்து நல்லா படிச்சுட்டு போங்க. ஐஎன்எம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் சொல்ற ஒரு 4-5 क्वेश्चन உங்களுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு குரூப் 4ல. அதுவே நீங்க வந்து சில டைம்ல 10 क्वेश्चन கூட கேட்கலாம் சரிங்களா. அந்த மாதிரி நல்லா படிச்சுட்டு போங்க. ஓகேங்களா, சரி ஓகே சார். அடுத்த கிளாஸ்ல உங்களை மீட் பண்றேன். ஓகேங்களா, பாய்.